இந்த வீடியோ யாருக்காக எடுக்கிறேன்னா, சென்னையில இருக்கிற பேரூராட்சித்துறை இயக்குனர் திரு பிரதீப்குமார் ஐஏஎஸ் சார் அவருக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா கடந்த 6 மாசமா இங்க சேந்தமங்கலம், அதாவது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலங்கிற ஒரு ஊர்ல பேரூராட்சி அலுவலகத்தில நெறைய முறைகேடு நடக்குது. அதுலயும் குறிப்பா என் விஷயத்துல நெறைய முறைகேடு நடந்திருக்கு. இத கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி அ வெப்சைட்ல பார்த்து கால் பண்ணேங்க சார். பட் உங்களுக்கு கீழ இருக்கிற உதவி இயக்குனர் திருமதி பூங்கொடி அருமைக்கண் தான் ஃபோன் எடுத்தாங்க. அவைங்க ஃபோன் எடுத்து நான் என் கம்ப்ளைண்ட் சொல்றத கூட அவைங்க கேட்கல. ஃபோன கட் பண்ணிட்டாங்க. திரும்ப நான் வேற ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோன் எடுத்துட்டு அவைங்க சொல்றாங்க, இன்னொருத்தர் கூட இருக்கவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க, "இது என்ன அவைங்களே பேசுறாங்களா?" அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, ஈஓக்கு சேந்தமங்கலம் ஈஓ வனிதாக்கு சப்போர்ட்டாவே பேசினாங்க. பூங்கொடி அருமைக்கண் மேடம் வந்து நான் சொல்றத கூட நான் கேட்கல. நான் சொல்றது என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம 2 தடவையும் ஃபோன் கால் கட் பண்ணாங்க. நான் இதுவரைக்கும் ஒரு 100 தடவைக்கு மேல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா தகவல் கேட்டிருக்கேன். ஆனா சேந்தமங்கலத்துல பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பொது தகவல் அதிகாரியான வனிதா இதுவரைக்கும் எனக்கு ஒரு முறை கூட நான் கேட்ட தகவல் குடுக்கல. காழ்ப்புணர்ச்சி காரணமா நான் கடைக்கு விண்ணப்பிச்சேன். கடைக்கு விண்ணப்பிச்சா அந்த கடைக்கு கூட வரி போட்டு தர மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, சொத்து வரிக்கும் குடிநீர் வரிக்கும் நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பெயர் மாற்றம் பண்ண எழுதி குடுத்திருந்தேன். ஆனா அது ஆல்ரெடி 2மே எங்க தாத்தா பேர்ல இருந்தது தான். அந்த தாத்தா பேர்ல இருக்கிறத என் பேர்ல மாத்துறதுக்கு வந்து ரூ. 5,700 காசு கேட்டாங்க. அது இல்லாம ரூ. 2,000 கொடிநாள் காசு கேட்டாங்க. நான் கேட்டேன், "கொடிநாள் காசுங்கிறது நம்ம விருப்பப்பட்டா தர்றது தானேங்க மேடம். நீங்க எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல எல்லாருமே ரூ. 2,000 காசு குடுக்கணும்னாங்க. என்னால தர முடியாது" நான் அப்படின்னு சொல்லிட்டேன். ரூ. 5,700 என்கிட்ட காசு வாங்கிட்டு குடிநீர் பெயர் மாற்றம் செஞ்சு தராம சொத்து வரி மட்டும் பெயர் மாற்றம் பண்ணி குடுத்துட்டாங்க. "ஏங்க மேடம் குடிநீர் பெயர் மாற்றம் செஞ்சு தரலைன்னு?" கேட்டதுக்கு, "நீங்க 12 மாசத்துக்கும் குடிநீர் வரி காசு கட்டிட்டீங்க. இந்த வருஷம் உங்களால முடியாது. ஏப்ரல் 2026ல தான் முடியும்னு சொன்னாங்க." நான் கூட தான் கேட்டேன், சொத்து வரி கூட தான் 1 வருஷத்துக்கு கட்டிட்டேன். மார்ச் 2026 வரைக்கும். அப்ப அது மட்டும் எப்படி பெயர் மாற்றம் பண்ணி குடுத்தீங்கன்னு கேட்டா, அதுக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் இல்ல. முந்தா நேத்து வந்து எங்க அம்மா வந்து பேரூராட்சி அலுவலகத்துக்கு போயிருந்தாங்க. அப்ப வந்து என்ன வந்து தரக்குறைவா, படிச்ச முட்டாளு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்லாம் மிரட்டியிருக்காங்க. அதுக்கான எல்லா ஆடியோவும் என்கிட்ட இருக்கு. அவங்க கொடிநாள் காசு கேட்டு ரூ. 2,000 கேட்ட அந்த ஆடியோவும், வீடியோவும் என்கிட்ட இருக்கு. இப்ப என்னன்னா, போலீஸ்ல இவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தாராளமா குடுக்கட்டும். ஏன்னா என் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த வீடியோவ பார்க்குற பிரதீப்குமார் ஐஏஎஸ் சார் வந்து சேந்தமங்கலம் பேரூராட்சி தலைவர் வனிதா ஈஓ பண்ற முறைகேட தயவு செஞ்சு நீங்க தனி கமிட்டி வச்சு விசாரிக்கணும். ஏன்னா அவங்க நெறைய முறைகேடு பண்றாங்க சேந்தமங்கலத்துல. தயவு செஞ்சு இத விசாரிங்க ஐயா. என் பேர் பொன்னர். நேற்று நான் வந்து சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலர் வனிதா செய்கிற ஊழலை பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இப்போ வந்து இது ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட நிரூபிக்க போகிறேன். 17/9/2025 அன்னைக்கு நான் கனரா வங்கியில் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ரூ. 5,700 சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்துக்கு டிடியாக எடுத்திருக்கேங்க. இதை வந்து நான் என்றைக்கு போய் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன்னா, அன்றைக்கி 17/9/2025 அன்றைக்கி கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க எனக்கு எந்த எவிடன்ஸுமே தரல. ஒரு வாரம் கழித்து என்னை கூப்பிட்டு 23/9/2025 அன்றைக்கி எனக்கு 2 ஆணை பிறப்பிச்சாங்க. ஒரு ஆணை வந்து சொத்து வரி பெயர் மாற்றத்துக்கு, இன்னொரு ஆணை வந்து குடிநீர் வரி பெயர் மாற்றத்துக்கு. இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சொத்து வரி பெயர் மாற்றத்தில் இந்த சேந்தமங்கலம் பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்களின் செயல்முறை உத்தரவு கீழே கோடு போட்டிருக்கும். முன்னிலை ஜி வனிதா கீழே கோடு போட்டிருக்கும். ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அதுவே நீங்கள் குடிநீர் வரியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கோடு போட்டிருக்காது, கியூஆர் கோடு இருக்காது. அதே மாதிரி சொத்து வரியில் பார்த்தீங்கன்னா பொன்னர் சன் ஆஃப் குணசேகர்னு இங்கிலீஷில் இருக்கும். அதுவே நீங்கள் குடிநீர் வரியில் பார்த்தீங்கன்னா அது தமிழில் இருக்கும். எல்லா அலைன்மெண்ட்டும் மாறி இருக்கும். இதிலிருந்தே தெரியுது இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்னு. எந்த ஊரில் இங்கே வந்து எங்கள் தாத்தா பேரில் இருக்கிற ஒரு குடிநீருக்கும் சொத்து வரி பெயர் மாற்றத்துக்கும் 5,700 வாங்குறாங்க எனக்கு தெரியல. இந்த 2 பிறப்பானையும் 23/9/2025 அன்றைக்கி நான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு போயிட்டு அந்த நாள்லேயே நான் போய் ஆன்லைனில் பார்த்தா சொத்து வரி மட்டும் என் பேரில் மாறி இருக்குது. ஆனால் குடிநீர் பெயர் இன்னும் எங்கள் தாத்தா பேர்லேயே தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. சொத்து வரி பொன்னர் சன் ஆஃப் குணசேகரன் இருக்குது. குடிநீர் நல்லைய கவுண்டர்னு எங்கள் தாத்தா பேரில் இருக்குது. இதுக்கு நான் வந்து நேரில் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கான குடிநீர் தொகை அனைத்தும் செலுத்திட்டீங்க, அதனால் உங்களுக்கு நோ டிமாண்டுன்னு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஏப்ரல் 2026 தான் உங்களால் உங்கள் குடிநீர் பெயர் மாற்றம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதே தான் நான் கேட்டேன். இங்கே பாருங்கள் மேடம், நான் கூட தான் சொத்து வரி 1 வருஷத்துக்கு கட்டிட்டேன், நோ டிமாண்ட் இருக்குது. அப்போ சொத்து வரி மட்டும் எப்படி மாற்றினீங்கன்னு கேட்டால் அவங்க பதில் சொல்லலை. நல்லா பார்த்துக்கோங்க. என்னோடய சொத்து வரி எண் 3980, குடிநீர் வரி எண் 856. இப்போ அவங்க எனக்கு எந்த பில்லுமே தரல.
இல்லை. ஒரு 100 ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா வீடு தேடி 2 பேர் அனுப்பிச்சுட்டு ஒரு போலியாக ஒரு பில்லை கொடுத்து என்கிட்ட சைன் வாங்க பார்த்தாங்க. ஆனால் நான் சைன் போடல. அந்த போலி பில் தாங்க இது. இதில் நல்லா கவனித்து பாருங்கள். சொத்து வரி விதிப்பு எண்ணுங்கிறது 354ன்னு போட்டிருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலும் 354ன்னு போட்டிருக்கும். என்னோடய சொத்து வரி எண் இங்கே பாருங்கள் 3980. ஆனால் இவங்க நான் கண்டுபிடிச்ச இங்கே பண்ண ஊழலை கேட்டதுக்காக அந்த 354 பேனாவில் அடித்து 3890ன்னு மாற்றிருக்காங்க. அதாவது பண்ணுற ஊழலை கூட சரியாக பண்ண தெரியல இவங்களுக்கு. ஏன்னா என்னோடய சொத்து வரி எண் 3980. ஆனால் இவங்க இதில் பேனாவில் அடித்து போட்டிருக்கிறது 3890. இதில் பாருங்கள், இதில் எங்கேயுமே என்னோடய சிக்னேச்சர் இருக்காது. ஏன்னா இந்த பில் காப்பியே வந்து ஒரு டூப்ளிகேட் பில் காப்பி. ஆனால் இது 19ஆம் தேதியே இந்த பில் காப்பி பிரிண்ட் பண்ண மாதிரி இவங்க வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க. சொத்து வரி எண் போலி, மற்றது எல்லாமே பேனால் எழுதியிருக்காங்க. எதுக்குங்க ஒரு கம்ப்யூட்டர் பில்லில் இப்படி அடித்தம் திருத்தம் பண்ணி பேனால் எதுக்கு எழுதணும்? இதிலேருந்தே பார்த்துக்கோங்க சேந்தமங்கலம் பேரூராட்சி செயல் அலுவலர் வனிதா பண்ண முறைகேடை. கடந்த டிசம்பர் மாதம் வந்து என் கடைக்காக வரிக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தேங்க. அவங்க ஒப்புகை சீட்டு கூட தரல. நான் அடுத்த நாள் போய் கேட்டதுனால ஒப்புகை சீட்டு மட்டும் கொடுத்தாங்க. 1 மாதம் தான் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளார என்னால் ஆவணங்கள் சமர்ப்பிக்க முடியாதனால நான் திரும்ப 20/1/2026 அன்றைக்கி போய் என் கடைக்கு வந்து வரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டேங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் தரல, வரி போட்டு தரல. என்னை வந்து படித்த முட்டாள்னு சொல்லியிருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அவங்க இவ்வளோ ஊழல் செஞ்சதை வந்து நான் வெளியே கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக தான். இன்றைக்கி வந்து குடியரசு தினம். குடியரசு தினங்கிறது வந்து நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் இன்னும் ஊழல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதனால் இன்னும் ஏழை மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வரைக்கும் என்கிட்ட 2000 ரூபா கொடிநாள் காசுன்னு சொல்லி மிரட்டி வாங்க பார்த்தாங்க. இன்னும் இந்த மாதிரி எத்தனை ஏழை மக்களை மிரட்டி அவங்க கொடிநாள் காசுன்னு சொல்லி வசூலிச்சாங்கன்னு தெரியல. இதை தயவு செஞ்சு திரு பிரதீப்குமார் ஐஏஎஸ் சார் வந்து இந்த என்னோட வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த பேரூராட்சி அலுவலர் வனிதா மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து எனக்கு கடவரி போடுறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஐயா. நன்றி. தம்பி, கொடிநாள் நிதி வாங்கிட்டாங்களா? 500 ரூபா கொடுத்துருங்க. ஃப்ளாட் டேக் சில்லற காசு எடுத்துகிட்டே இல்லைங்களா? ஜிபே வேணால் பண்ணிக்கிறேன். நான் 500 ரூபாயாங்க மேடம். 100 ரூபா வேணால் தரேங்க. நான் 1000 ரூபா வாங்குவோம். கஷ்டப்படுற குடும்பம் தாங்க மேடம். 100 ரூபா வேணால் தரேங்க மேடம். அவன் கஷ்டப்படுற குடும்பம் தான். புரியலைங்க. அதுவும் கட்டணுமா? அது எதுக்காக மேடம்? தண்ணி அப்படியா? இல்லை, அது விருப்பப்பட்டா கட்டலாமா இல்லை கன்ஃபார்ம் கட்டணுமா மேடம்? சரி, பரவாயில்லைங்க மேடம், கட்டுறேன். சரி மேடம், கொடிநாள் கட்டாயம் இல்லைன்னு போட்டிருக்காங்க மேடம். நீங்கள் அமௌண்ட் 2000 கொடுக்குறீங்க மேடம். இல்லை இல்லைண்ணா, கட்டாயம் இல்லாத ஒரு அமௌண்ட் எப்படி மேடம் நீங்கள் பே பண்ண சொல்லலாம்? ஏன்னா அது விருப்பப்பட்டு தரது தாங்க மேடம். அவங்க 100 ரூபா தரேங்க மேடம். இல்லைண்ணா, அது கட்டாயம் கிடையாதுங்க சார். இல்லை, அதை நான் பார்த்துட்டேங்க சார் கூகுளில். யாரும் நாங்களும் கஷ்டப்படுற குடும்பம் தானே.